ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பாரதி உங்கள் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரிக்கு மித்ராவும் பார்த்தோம்னா அவங்க அண்ணன் மீனா அவங்களும் குடும்பத்தோடு அவங்க கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மித்ராவும் அவங்க அண்ணனும் வந்து ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. மித்ராவுக்கு அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்குதுல்ல, அதனால மித்ராவுக்கு இங்கே வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே வந்து ஆதியும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது பாரதியோட பாட்டிக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எங்கே போனாலும் இவ வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கோயில் பூசாரி வந்து சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து அதாவது பூஜை பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி நீங்கள் பொங்கல்லாம் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே எல்லா வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாரும் போகவும் இங்கே பார்த்தோம்னா ஆதிக்கிட்ட வந்து தமிழும் ஆதித்யாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, நம்ம ஏதாவது விளையாடலாமா அப்படின்னு வந்து ஆதித்யா வந்து ஆதிக்கிட்ட கேட்கவும் அதுக்கென்ன நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதி வந்து ஆதித்யா கிட்டேயும் தமிழ்கிட்டையும் இவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு மித்ராவுக்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களாண்ணா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. ஆதி முழுசாவே ஆதித்யாவுக்கு அப்பாவா ஆயிட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மித்ரா, இதை பார்க்கும்போது எனக்கு கூட எரிச்சலாக தான் இருக்குது அப்படிங்கவும் அப்போ இன்னொரு பக்கம் மீனாவும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆதி ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறான், அந்த குழந்தைக்கு உண்மையான அப்பாவே அவன் மாறிட்டான் போலுக்கு, நடிக்கிறதுக்காக வந்தானா இல்லைனா உண்மையிலேயே அவன் அப்பாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கே சந்தேகம் வந்துடுது. அதே மாதிரிக்கு தான் இந்த பாரதியும் ஆதிக்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பேசிகிட்டு இருக்கிறா. அவன் வந்து ஆதித்யாவுக்கு அப்பாவாக தானே நடிக்க வந்தான், இவளுக்கு புருஷனாவும் நடிக்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து மோசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ இந்த கோயிலேருந்து போகும்போது பாரதியும் ஆதியும் சேர்ந்து போகணும், ஆனால் இந்த மித்ரா ஏதாவது திட்டத்தோடு தான் வந்திருப்பா, அவள் என்ன திட்டம் போட்டாலும் சரிதான் அது நடக்க விடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ லதாவும் வந்துருந்தாங்க. என்ன பாட்டி என்னாச்சு அப்படிங்கும்போது பாரு, இந்த மித்ரா வேணும்னு தான் அங்கே வந்திருக்கிறா, அவள் பரிகாரம் பண்ணுறதுக்காகலாம் வரல, நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறா அப்படிங்கவும் அப்போ லதா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த மித்ரா ஒன்றும் பரிகார பூஜை பண்ணுறதுக்காகலாம் வரலை, இவ வேணும்னு நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறா, நமக்கு குடும்பத்தோட வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவன் இந்த மாதிரிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறா அப்படிங்கவும் இவளை வந்து இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே இவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பாட்டிக்கிட்ட அவங்க பாரதியோட அம்மாவும் லதாவும் கேட்குறாங்க, என்ன பாட்டி பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதை நான் சொல்ல மாட்டேன் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படியோ பாட்டி அந்த மித்ராவை ஆதிக்கிட்ட இருந்து ஓட ஓட விரட்டணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான், உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் அப்படிங்கவும் ஆமாம் இந்த பாரதியை பாரு மித்ரா கிட்ட எப்படி நின்று வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்னு, அவகிட்ட சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, அந்த மித்ரா நல்லவ கிடையாதுன்னு சொன்னாக்கி அவள் என்னென்னா மித்ரா தான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரிக்கே பாரதி வந்து புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் என்ன பாட்டி பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு பாரதியோட மனசை அவன் மாற்றி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் என்னத்தை தான் மாற்றினாலும் தெரியல, அங்கே பாரு எப்படி நின்று பேசிகிட்டு இருக்கா பாரு அவள் மூஞ்சும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ராவை போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாரதி வந்து நம்ம சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்கிற மாதிரி கிடையாது, அதனால எப்படியாவது ஆதியும் பாரதியும் நம்ம சேர்த்து வைக்கணும், அது நம்மளுடைய வேலை அப்படிங்கும்போது ஆமாம் பாட்டி நீங்கள் அதுக்காக என்னன்னாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க, வாங்க நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவையும் தமிழையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சாமியார் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஆதித்யா கேட்குறாங்க, அப்பா என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படிங்கவோ நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரிதாப்பா அப்படின்னு சொல்லவும் சரி நானே கண்ணை முடிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கண்ணில் அந்த துணியை வச்சு அவங்க கெட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஆதி வந்து அவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அங்கே மரம் இருக்குது, அந்த மரத்தை நோக்கி வந்து ஆதி வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் ஆதி வந்து தெரியாமல் அவங்க வந்து அந்த மரத்தில் வந்து அவங்க தலையை மோதி இருந்தாங்க. மோதினதுமே ஆதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரி இருக்குது. அப்போ வாசு அதுக்கப்புறமா வந்து ஆதியோட அம்மா அதுக்கப்புறம் பாரதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழசு எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்தில் வர மாதிரி இருக்கும். அவங்க தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது, அவங்களுக்கு என்னமோ வர மாதிரி இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அந்த சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களோ அது நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதியை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதியை பார்க்குறாங்க சாமியார், பாரதியை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க, உன்னுடைய மனம் போல் நீ நல்லபடியாக நீ வாழ்க்கையை வந்து நீ தொடங்க போகிறமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாமியார் சொல்லவும் இங்கே
பார்த்தோம்னா ஆதி வந்து அப்படியே தலையை சுற்றி அப்படியே கீழே உட்காந்துருந்தாங்க. உடனே ஆதித்யாவும் தமிழும் ஓடி வராங்க. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் ஆதி வந்து அப்படியே வந்து கீழே விழுற மாதிரிக்கு தூங்குன மாதிரிக்கு விழுறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் அவங்க வந்து பாரதி அழைச்சிட்டு வரவும் பாரதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் உடனே வந்து பாரதி என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. அங்கே பார்க்கும்போது ஆதி வந்து அப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு பாரதி உடனே ஆதி உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அப்படியே ஆதியை வந்து அவங்க கீழே விழுறத பார்த்ததுமே பாரதி வந்து அதாவது தன்னுடைய புருஷங்கிட்ட அவங்க எப்படி எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிடுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க உரிமையோட ஆதியை பற்றி அவங்க பாரதி வந்து கத்தி அழுதுகிட்டு போயிருக்கவும் இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே வராங்க. உடனே பார்த்தோம்னா மித்ரா, மீனா, சுதாகர், மீனாவோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து பாரதி வந்து இந்த அளவுக்கு எமோஷ்னலாக அழுகிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. என்னடி இது, அதாவது என்னமோ உண்மையிலே கட்டின புருஷன் கீழே விழுந்த மாதிரிக்கெல்லாம் இவ கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன மித்ரா நீங்க நின்றுட்டு இருக்கிறா, அவ பாரு எப்படி கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கும் போது மித்ராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ சுதாகர் வந்து சொல்றாங்க, மித்ரா இது என்னது, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுக்கு அப்படிங்கவோ இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து என்னங்க எந்திரிங்கன்னு சொல்லவோ என்னடி புருஷனை கூப்பிடுற மாதிரிக்கு என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா அவங்க வந்து ஆதி வந்து தூக்கத்திலே இருக்கவும் உடனே பாரதியோட அம்மாலாதான் எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்ப தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்கவும் உடனே வந்து ஆதியோட முகத்துல தண்ணியை தெளிக்கிறாங்க. தண்ணியை தெளிச்சதுமே ஆதி வந்து அப்படியே கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே அவங்க பாரதி வந்து தன்னுடைய பக்கத்துல இருக்கிறத பார்த்ததுமே ஆதி வந்து அடுத்தது என்ன சொல்லி கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.